தாத்தா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அடுத்தபடியாக ஈத்தனுடைய அப்பா கேக் நம்ம அரேஞ்ச் பண்றதுக்குள்ள ஈத்தனுடைய அப்பா ஒரு சில வார்த்தை, அந்த பிள்ளை எப்படி வளர்ந்தது, இந்த ஒரு வருஷம் எப்படி ஏசப்பா பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கமா ஒரு சாட்சியை கடைசியா நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேக் கட்டிங் வச்சிடலாம். ஏன்னா அதிகமா நம்ம சீக்கிரமா நிறைய பேர் வந்ததுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகிறதுனால இந்த கலகலப்பான இந்த நேரத்துல இறுதியாக ஆசீர்வாதத்தையும் ஜபத்தையும் செய்து முடிக்கும்படியாக போதகர் ராஜன் இஸ்ரவேல் ராஜன் அவர்களை அன்பாக அழைக்கிறேன். சிறிது நேரம் அமைதி காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் கடைசி ஜபத்திற்காக நாம் அமர்ந்தவாறு கண்களை மூடி ஜபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவரே, வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன பிரகாரமாக அருமையான செல்வராஜையா பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். செல்வராஜையாவுக்காக, செல்வி அம்மாவுக்காக, பிரியங்காவுடைய தகப்பனார் துரைக்கன் ஐயா அவர்களுக்காக, அம்மா ஜானகி அம்மா அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வம்சத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதே போல செல்வராஜ் ஐயாவுக்கும் அருமையான சாம் அவருடைய துணைவியார் பிரியங்கா இவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஈர்த்தனை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுமாக பாக்கியா ஜான் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடியினால் ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த லூயிஸ்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அவன் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் விருத்தி அடையும்படியாக நாங்கள் அவனை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவன் வளருகிற காலங்களிலே கர்த்தரை அவன் கண்டுகொள்ளும்படியாக சாமுவேல் அவன் கர்த்தரை அறிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக அவன் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்புக்குரிய ஆவியானவரின் ஐக்கியம், அவருடைய வழிநடத்துதல், ஆசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடு கூட விசேஷமாக பிறந்த நாளை காணுகிற ஈத்தன் லூயிஸோடு கூட இருப்பதாக. ஆமென். பர்த்டேனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, கேக் தான். கேக்கும் வந்துச்சு.
ஓகே, இப்போ எல்லாருமே குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஸ்டேஜ் பக்கம் வந்துடுறீங்களா? எல்லாம் உங்க பக்கத்துல யாரெல்லாம் குட்டி பிள்ளைங்களா இருக்காங்களோ எல்லாரும் ஸ்டேஜ் பக்கத்துல எல்லாரும் போடுங்க. அதுக்கப்புறம் ஈத்தனுடைய தாத்தா பாட்டிகள், தாத்தா செல்வராஜ் தாத்தா, உரைக்கண்ணு தாத்தா, வாங்க பாட்டிகள்.
முதலாவது என்னோட மனமார்ந்த நன்றிகள். And then I want to thank the Almighty God for giving us Ethan. We are so blessed. Ethan எங்களுக்கு கொடுத்தது வந்து உண்மையிலே நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக கடவுளை நாங்கள் அனுதினமும் நாங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஈத்துக்குட்டி வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு டெய்லி வந்து பர்சனலாக நான் சொன்னோம்னா என்னோட ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்னே சொன்னேன். ஈத்துக்குட்டியை ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ஈத்துக்குட்டியை பார்த்து விளையாட ஆரம்பிச்சாலே போதும், எல்லாமே வந்துட்டு ஜாலியாக நான் ஆயிடுவேன். அதனால ஈத்துக்குட்டி இஸ் ரியலி a blessing for me and for all of us. Once again I thank each and everyone from the bottom of my heart as a family for coming. Thank you so much. Dinner arrange பண்ணிருக்கோம், அதனால செய்ய போகல. Please have and let me. Thank you.